பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தரை அறிந்த அவரது பிள்ளைகளுக்குள் அவரை குறித்ததான விசேஷித்தமான விசுவாசங்கள் உண்டு. எத்தகைய சூழ்நிலையிலும் அவரை விசுவாசித்து பொறுமையாய் மௌனம் காப்பர். தேவைப்படும் பொழுது அதை அதிகாரத்தோடு அறிக்கையும் செய்வர். இங்கே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்கின்ற விசுவாச அறிக்கையினை ஏறெடுப்பதன் பின்புலம் என்னவென்று பார்ப்போம். இந்த வசனத்தின் முன்பகுதியின் பிரகாரம் அவன் கர்த்தராகிய ஆண்டவர் தனக்கு துணை செய்கிறார் என்பதை நன்கு உணர்ந்தவனாய் இருப்பதே காரணமாகும். ஆம், கர்த்தர் ஓரிடத்தில் இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் பூலோகத்திலிருந்து ஜெபிக்கின்றோம் என்கின்ற பொதுப்படையான எண்ணம் கொண்டவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்க, மறுபக்கமோ கர்த்தர் தங்களுக்குள்ளே இருக்கின்றார் என்பதை தங்கள் உள் உணர்வில் உணர்கிறவர்கள் உண்டு. அவர்கள் தன்னோடு இருக்கும் கர்த்தர் எப்பொழுதும் தனக்கு துணை செய்கிறார் என்கின்ற உணர்வு அடைந்து நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வீர முழக்கமிடுவர். அவ்வாறே நாமும் தேவன் வேறிடத்தில் உள்ளவராய் நோக்கி பார்க்கிறவர்கள் போல் அல்லாமல் அவர் நமக்குள் இருப்பதை உணர்கிற பக்குவத்தினை அனுதினமும் வளர்த்து கொள்வோம் எனில் அப்பொழுது அவர் நமக்கு துணை செய்கிறதையும் அறிந்து கொள்வோம். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்தவர்களாய் நாமே உறுதியோடு முழக்கமிடுவோம். God bless you abundantly.